நம்ம இந்தியா 100% வின்னிங் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ நல்லா அடி 2 இன்னிங்ஸ்லேயும் 400க்கு மேலே அடிச்சு ஒரு டார்கெட் 371 ரன் டார்கெட்டை வச்சு அதுக்கப்புறம் தோத்ததுங்கிறது கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங். இந்தியன் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் பேட். யங் டீமோடைய ஃபர்ஸ்ட் எஃபர்ட் ஆன் அ ஃபாரின் கண்ட்ரி, தட் டு இன் சேனா கண்ட்ரி, இஸ் நாட் அட் ஆல் அ பேட். பர்டிகுலர்லி பேட்டிங் ஹஸ் பீன் குட். கேப்டன் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவங்க வந்து டிராப் பண்ணது எல்லாமே கிரிட்டிக்கல் டயத்துல நல்ல பேட்ஸ்மேனுக்கு கேட்ச் விட்டதுனால அதோடைய விளைவுகள் வந்து ரொம்ப விபரீதமா போயிடுது. அதுதான் உண்மை. இந்த கேட்சஸ் டிராப் பண்றதை அவர் கேப்டன் என்ன கண்ட்ரோல் பண்ணுவாரு? நல்ல கோச்சிங் பண்ணி தான் இறங்குறாங்க. ஃபீல்டிங் கோச் நல்ல மோட்டிவேட் தான் பண்ணிருப்பாங்க, நிறைய கேட்ச் பிராக்டிஸ்லாம் பண்ணிருப்பாங்க. போலிங்கோட ஃபீல்டிங்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். நல்ல ஃபீல்டிங் பண்ணணும், அதுக்கு வந்து சரியா தயார் பண்ணிக்கணும், பிராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு மைண்ட் கிளியர் மைண்டோட வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு வந்து கௌதம் கம்பீர் அப்பாயின்மெண்ட்ஸே ரொம்ப உடன்பாடு கிடையாது. பட் அவரை பேனிக் ஆகி அவரை தள்ளி விட்டுட்டு லக்ஷ்மண் எடுக்கிறோம், லக்ஷ்மணன் கொண்டு வரோம் அப்படிங்கிற அதெல்லாம் ஒரு டிபிக்கல் ரூமர். KL ராகுலை பத்தி நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. அவர் டேலண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆடுறது இல்ல, அவரும் பேட்டிங் ஆர்டர்ல வேற அடிக்கடி மாத்தி இது பண்ணி அவருடைய ஃபார்மை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அவர் ஓப்பனிங் இறக்கிட்டாங்க, அவர் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு சைன் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. நல்லா ஆடினார், அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த லெவல் கிரிக்கெட்டை தன்னால ஹேண்டில் பண்ண முடியும். கடைசி டெஸ்ட்லையுமே ஒரு செகண்ட் சீசனில் அந்த செகண்ட் இன்னிங்ஸில் அவரால் அந்த டெத்தில் போட முடியல. பும்ராவை இந்த இதில் போய் எஃபர்ட் கொடுத்து போட வைப்பாங்களா இல்லை லார்ட்ஸுக்கு அவரை உட்கார வைப்பாங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் உட்கார வைக்கக்கூடாது. செகண்ட் இன்னிங்ஸில் 19 ஓவர் போட்டார் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 22 ஓவரோ 23 ஓவர் போட்டார். பட் அவர் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறது ஒரு குறையா இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அவருடைய போலிங் பர்ஃபார்மன்ஸ்னால இல்லை, அவங்க நல்லா ஆடினாங்க. அதுக்கு ஏன் கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம? Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secure stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியா vs இங்கிலாந்து எப்போவுமே வந்து ஒரு இன் அண்ட் அவுட். இதுவரை நம்ம வந்து இங்கிலாந்தில் ஜெயிச்சது இல்லை. போன தடவை சீரீஸை ட்ராப் பண்ணோம். ஒரு புதிய டீம், புதிய அணி, நிறைய பேசணும். இந்த அணி எப்படி இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப இரண்டாவது டெஸ்ட் முதல் மேட்ச்சில் ஒரு தோல்வி, ஒரு 800 ரன் 5 செஞ்சுரிக்கு அப்புறம் ஒரு தோல்வியை சந்திச்சு மென்டலி அப்செட் ஆகிருப்பாங்களோ. ஏன்னா ஒரு 5 செஞ்சுரி ஒரு மேட்ச்சில் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ரிஷப் பண்டாக இருக்கட்டும், KL ராகுலாக இருக்கட்டும், எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது செகண்ட் மேட்ச்சுக்கு அந்த ஒரு தோல்வியோட போகும்போது மென்டலி அஃபெக்ட் ஆவாங்களா? கரெக்டாக சொன்னீங்க. இட்ஸ் அ ஹார்ட் ப்ரோக்கன் டிஃபீட் அப்படின்வாங்க. இந்தியா வந்து இந்த யங் டீம் வந்து இங்கிலாந்துக்கு போச்சு அப்படியே ஒரு 4-0 3-0 இல்லைன்னா 3-2 3-1 ஜெயிக்க போகிறாங்கிற ஒரு நம்பிக்கையோட போல. அது யாருமே வந்து இந்த சீரீஸை வந்து நம்ம இந்தியா 100% வின்னிங் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ நல்லா அடி, நீங்கள் சொன்ன மாதிரி 5 செஞ்சுரி அடிச்சு 2 இன்னிங்ஸ்லேயும் 400க்கு மேலே அடிச்சு அதான் க்ளோஸ் டு 400 செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு டார்கெட் 371 ரன் டார்கெட்டை வச்சு அதுக்கப்புறம் தோத்ததுங்கிறது கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங் இதுவாக இருக்குது. அதை தவிர பர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் பேட். யங் டீமோடைய ஃபர்ஸ்ட் எஃபர்ட் ஆன் அ ஃபாரின் கண்ட்ரி, தட் டு இன் சேனா கண்ட்ரி, இஸ் நாட் அட் ஆல் அ பேட். பர்டிகுலர்லி பேட்டிங் ஹஸ் பீன் குட். கேப்டன் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பிரமாதமான செஞ்சுரி அடிச்சுட்டு ஆடிருக்காரு. அண்டு அவருடைய கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேச முடியாது. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அவரை வந்து ஹார்ஷாக பேசுகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மகா தப்பு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. ஒரு பஞ்சாப் ஸ்டேட்டை கூட அவர் வந்து ஒரு சீசன் ஃபுல்லாக லீட் பண்ணது கிடையாது. ஓகே. அதாவது ரெட் பால் கிரிக்கெட்டில். இப்போ தான் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் 2 வருஷமாக வந்து IPL டீமை லீட் பண்ணுறாரு. இந்தியாவுக்கு வைஸ் கேப்டனாக ஒயிட் பால் கேப்டனாக போட்டிருக்காங்க. அவங்க செலக்டர்ஸ் அவரை சூஸ் பண்ணதுக்கு காரணமே அவர் வந்து லேர்ன் பண்ண முடியும். அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேன், நம்மளுடைய ஸ்டார் பேட்ஸ்மேன். அவரால் ஓரளவுக்கு லேர்ன் பண்ணி இந்தியன் டீமில் கேப்டனாக செட்டில் ஆக முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு போட்டிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் எடுத்த உடனே அவர் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், டாக்டிக்கலாக ப்ரில்லியண்ட்டாக ஆடி இருக்கலாங்கிறது சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அதான் இந்த இவ்வளோ நல்ல பொசிஷனில் இருந்து தோற்றதுனால தான் ஒரு மனசுக்கு வருத்தம் தருதே தவிர வேறு ஒன்றும் பெரிய பேட் பர்ஃபார்மன்ஸு நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே சார், நம்ம ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசுகிறதோட கேச்சஸ் வின் மேட்சஸ். ஏன்னா ஒரு T20 ஒரு 10 பாலில் ஒரு கேட்ச் விட்டோம்னா 20 பால் 30 பால் தான் எக்ஸ்ட்ரா இருக்க போது. அதில் ஒரு டேமேஜ் பண்ணுவாங்க. அந்த தோக்குற அளவுக்கு டேமேஜ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் எல்லாரும் பண்ண முடியாது, ஒரு 2-3 பிளேயரால் பண்ண முடியும். பட் ஒரு டெஸ்ட்டில் ஒரு 5-6 கேட்ச் விடுறது எவ்வளோ பெரிய க்ரைம் சார். ஏன்னா
ரிஷப் பண்ட்லேருந்து ஜடேஜாவிலேருந்து ஜெய்ஸ்வாலேருந்து எல்லாருமே கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. அந்த பும்ராவோட அந்த லக் நோ பாலில் ஒரு விக்கெட் எடுத்தார், கட்டன் போல் இது பண்ணார். ஸோ ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணுறது, ஏன்னா ரீசெண்டாக கிரிக்கெட்லேயே நிறையா பேர் இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்லேயுமே நிறையா கேட்ச் ட்ராப் நடக்குது, அந்த ஸ்லிப் கார்னர் இதில் நடக்குது. ஸோ ஏன் சார் இவ்வளோ கேட்ச் ட்ராப் பண்ணுறாங்க? இங்கிலாந்து கூட 2-3 கேட்ச் ட்ராப் பண்ணாங்க கிரிட்டிக்கலாக. பட் இவங்க வந்து ட்ராப் பண்ணது எல்லாமே கிரிட்டிக்கல் டயத்தில் நல்ல பேட்ஸ்மேனுக்கு ஒரு கேட்ச் விட்டதுனால அதோடைய விளைவுகள் வந்து ரொம்ப விபரீதமாக போயிடுது. அதுதான் உண்மை. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறேன், அந்த கேப்டன்சியை பற்றி நம்ம ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொன்னது காரணமே அதான் ஒன்று. இந்த கேட்சஸ் ட்ராப் பண்ணுறதை அவர் கேப்டன் என்ன கண்ட்ரோல் பண்ணுவார்? அவரால் என்ன பண்ண முடியும்? நல்ல கோச்சிங் பண்ணி தான் இறங்குறாங்க. ஃபீல்டிங் கோச்சு நல்லா மோட்டிவேட் தான் பண்ணியிருப்பாங்க, நிறைய கேட்ச் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் வந்து தயாராக தான் வந்து இருக்காங்க டீமு. பட் இருந்தாலும் இவ்வளோ கேட்ச் ட்ராப் பண்ணுறதுங்கிறது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு மன்னிப்பே கிடையாது. இந்த மாதிரி கேட்ச் ட்ராப் பண்ணுறதுக்கு முக்கியமான 2வது டெஸ்ட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா வந்து முக்கியமாக சார்ட் அவுட் பண்ண விஷயம் போலிங்கை விட ஃபீல்டிங்கோடைய பர்ஃபார்மன்ஸ் தான். நல்லா ஃபீல்டிங் பண்ணணும், அதுக்கு வந்து சரியாக தயார் பண்ணிக்கணும், அதுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு கிளியர் மைண்டோட வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, பும்ராவை பற்றி பேசுவோம். அது எனக்கு இன்னும் நிறையா இருக்குது, பட் பும்ராவை பற்றி பேசலாம். மோர் தென் 40 ஓவர்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 18 ஓவர்ஸ் போட்டார். செகண்ட் இன்னிங்ஸ்லேயே மோர் தென் 20 ஓவர்ஸ் அந்த இதில் போட்டிருந்தார். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து அவரோட இந்த 5 மேட்ச்சில் 3 மேட்ச் தான் ஆடுவார்னு கம்பீரும் சொல்லிட்டாரு, அண்ட் பும்ராவும் அது நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் கேப்டன்சி வேணாம்னு சொன்னது. ஸோ 3வது டெஸ்ட் லார்ட்ஸில் நடக்கும்போது ஆல்ரெடி நம்ம 1-0 வந்து இங்கிலாந்து முன்னிலையில் இருக்காங்க. ஸோ புஷ் பண்ணி, ஏன்னா கடைசி டெஸ்ட்லேயுமே ஒரு செகண்ட் சீசனில் அந்த செகண்ட் இன்னிங்ஸில் அவரால் அந்த டெத்தில் போட முடியல லாஸ்ட் இதில். ஸோ பும்ராவை இந்த இதில் போய் எஃபர்ட் கொடுத்து போட வைப்பாங்களா, இல்லை லார்ட்ஸுக்கு அவரை உட்கார வைப்பாங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் உட்கார வைக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்களே ஒர்க் லோடு ரொம்ப ஜாஸ்தின்னு. 3 டெஸ்ட் ஆடினா அந்த 3 டெஸ்ட்டில் ஃபுல் லோடோடு எடுத்து தான் ஆடணும் அவர். அதுக்கு தான் அந்த 3 டெஸ்ட் கொடுக்குறது. இல்லைன்னா 5 டெஸ்ட் ஆடலாமே. 5 டெஸ்ட்டுக்கு பதிலாக 3 டெஸ்ட் ஆடுறதே ஒர்க் லோடை கம்மி பண்ணி இருக்கணுங்கிறது தான். அதனால் 19 ஓவர் செகண்ட் இன்னிங்ஸில் 19 ஓவர் போட்டார் நினைக்கிறேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 22 ஓவரோ 23 ஓவரோ போட்டார். இது வந்து ஒரு பெரிய லோடாக நான் கன்சிடர் பண்ணலை. ஓகே, பட் அவர் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் எடுக்கலை அப்படிங்கிறது ஒரு குறையாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அவருடைய போலிங் பர்ஃபார்மன்ஸ்னால இல்லை, அவங்க நல்லா ஆடினாங்க. அதுக்கு ஏன் கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம? இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் அவரை சேஃபாக ஆடிட்டாங்க. அவர் காய்ச்சி மூச்சு நடிக்கணும், அப்படியே டமால் டொமில் அடித்து அவரை வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணி அவரை போலிங் அட்டாக்கு ப்ரெஷர் பண்ணணும்னு ஆடலை. அவரை சேஃபாக ஆடிட்டு அவங்க இப்போ டார்கெட் பண்ணதெல்லாம் வந்து பிரசித் கிருஷ்ணாவையும் முகமது சிராஜையும் தான். அப்படின்னு ஜடேஜா சரியாக போடாத போது அவரையும் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஷர்துல் தாக்கூர் இன்னெஃபெக்டிவ், அதனால் போலிங் அட்டாக் நல்லா இப்போ சரியாமல் இல்லாமல் தவிர பூம்ரா 2 இன்னிங்ஸ்னு நல்லா போட்டார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப நல்லா போட்டார். செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பேஸ் கம்மியாக போயிடுத்து, கொஞ்சம் வந்து பெனிட்ரேஷன் இல்லை. ஆனால் அவர் போட்ட நல்ல போலிங்கை அவங்க நல்லா ஆடினாங்க, அதுதான் உண்மை. அதை வச்சுட்டு நம்ம வந்து பூம்ரா வந்து டயர்ட் ஆகிட்டார், ஏற்கனவே லோடுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகிடுது, அது நான் ஒத்துக்கவும் மாட்டேன். 3 டெஸ்ட் ஆனால் 3 டெஸ்ட்டில் ஃபுல் டெஸ்ட் மேட்ச்சுக்கு என்னென்ன லோடு இருக்கோ அதெல்லாம் அவர் தாங்கி தான் ஆடணும். அப்புறம் ஆடலைன்னா அவர் வந்து எதுக்கு அப்புறம்? ஓகே, அவர் டியூ ரெஸ்பெக்ட் டு பூம்ராஸ் கேப்பபிலிட்டிஸ், he has to take that load whatever load it comes to him. அதனால் அதை நான் ஒத்துக்கவும் மாட்டேன். சார் இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலிங், ஏன்னா பேட்டிங் பற்றி நிறையா பேச வேண்டியன்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஒரு இதாக இருக்காங்க. அந்த லாஸ்ட் அந்த டெயில் பேட்ஸ்மேன்ஸ் மட்டும்தான் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. அது இந்தியாவில் தொடர்ந்து அது பல வருஷமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் பவுலிங்கை பற்றி பேசிடலாம் சார். ஏன்னா ஒரு ஜடேஜா எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், இந்த டீம்லேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருக்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் கிராக்ஸ் இருந்துச்சு பிச்சில், பட் அவரால் இந்த எஃபெக்டிவ் கொடுக்க முடியல. அண்ட் ஷர்துல் தாக்கூர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அவர் மேலே ஒரு கான்ஃபிடன்ட் வந்து கில்லுக்கு இல்லை. ஏன்னா 25வது 30வது ஓவரில் தான் அவர் வருவார். ஏன்னா அவர் அந்த ஸ்விங்கிங் கண்டிஷனில் எப்படி போடுவார்னு தெரியும். ஏன்னா எல்எஸ்ஜியில் பவர் பிளேயர் தான் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ஒழுங்காக வாய்ப்பு கொடுக்கல. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 2 பாலுக்கு 2 விக்கெட் எடுத்தார். அண்ட் பிரசித் கிருஷ்ணா எக்கனாமியில் ரொம்ப அதிகமாக இருக்கார். சிராஜ் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பும்ராவும் இல்லைன்னா, ஒருவேளை செகண்ட் டெஸ்ட்டில் ரெஸ்ட்டு கொடுக்குறான்னா ஹர்ஷித் ராணாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அண்ட் ஆகாஷ்தீப் இருக்காரு. ஸோ என்ன காம்பினேஷனில் சார் போக போகிறாரு? நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, பூம்ராவை தூக்கக்கூடாது. ஓகே, ஒரு வேலை இல்லை, அந்த பிளானிங்லாம் நான் போகிறேன். பூம்ரா இருக்கணும், சிராஜ் இருக்கணும். சிராஜ் சரியாக போடலை, அது உண்மைதான். பட் அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவமே அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த நாலேஜ்.
அவர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் வந்து தன்னுடைய வீக்னஸ் இப்போ அதாவது என்ன இப்போ அவருக்கு என்ன ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. ஒரு 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 2 பால் நல்லா போடுறாரு, ஒரு 4 பால் சரியாக போட மாட்டேங்கிறாரு. அது வந்து தொடர்ச்சியாக ஒரு 2 சீரீஸாக நடந்துட்டு இருக்கு. பட் அவர் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. பட்டு ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை. அதாவது ஸ்ட்ரைக் ரேட்டுன்னா ஒரு 25 பால் 35 பால் போட்டால் கூட அவரால் விக்கெட் எடுக்க முடியல. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் இருக்கார். அண்டு சில சமயத்தில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார். அன்றைக்கி ஃபஸ்ட்டு டேயில் ஃபஸ்ட்டு 3 ஓவரில் 24 ரன்னு கொடுத்தாரு. அது வந்து பெரிய பாதகமாக போயிடுது. அன்றைக்கி வந்து பூம்ரா அவ்வளோ நல்லா போடச்சா இவரும் நல்லா போட்டுருந்தாருன்னு இன்னும் 2ல் அன்றைக்கி கதையே மாறி இருக்கும். அதை போடாமல் விட்டுட்டார். இதேமாரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் அவர் போட மாட்டேங்கிறாரு. பட் அவர் வந்து ஒரு மேட்ச் பார்த்துட்டு அவர் வந்து அதுவும் பூம்ரா வேறு அடுத்த மேட்ச்சை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கச்சு அவரை வந்து தள்ளி விட்டுட்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பால் எடுக்கிறதுங்கிறது டெஃபினட்டாக அது வந்து பெரிய பெரிய ரிஸ்க்கு. அதை வந்து எடுக்கவும் முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஷர்துல் தாக்கூர் டீமை விட்டு வெளில போயே ஆனோம். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவர் ஏதோ 2 விக்கெட் எடுத்தார், அதனால் கொஞ்சம் சான்ஸ் வந்தது, அதெல்லாம் உண்மைதான். பட் அவர் போட்ட போலிங்க்கு ஒன்றும் நல்லாவே இல்லை. அது எடுத்த 2 விக்கெட்டும் ஒரு சாதாரண பாலில் தான் விழுந்தது. இட் இஸ் அ பேட்ஸ்மேன்ஸ் மிஸ்டேக். பட் ஐம் நாட் டேக்கிங் அவே த கிரெடிட் ஃப்ரம் ஷர்துல் தாக்கூர். பட் உண்மை என்னென்னா அது சாதாரண பாலில் இவர் வந்து அவர் 150 அடிக்கணுன்ட்டு ஒரு ஒரு பதட்டத்தில் ஆடினதில் நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா கேட்ச் பிடிச்சார். அது ஒரு விக்கெட் விழுந்தது. பவுலருக்கு தான் கிரெடிட்டு, அவருக்கு ஒரு அப்ரிஷியேஷன் தான். பட் அடுத்த பாலே வந்து வே டவுன் த லெக் சைட் பால் அவர் அது வந்து ஒரு 9 out of 10 பேட்ஸ்மேன் காட் இட் டு த பவுண்டரி ஒன்லி. அவரே 300 நாள் பவுண்டரி தான் அடிச்சிருப்பார் அந்த பாலை. அதில் வந்து எட்ஜ் பட்டு இதை எடுத்து ஹேட்ரிக்கில் இருந்தார். அதனால் கொஞ்சம் கிரைசஸ் வந்து அதனால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாங்க. அதனால் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி இருந்ததை தவிர அவரால் 2 இன்னிங்ஸ்லேயே அவர் போட்ட போலிங்கை பார்த்து அவர் வந்து இப்படி இருக்கிற ஃபார்மில் இவ்வளோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போடுவாருங்கிற நம்பிக்கை இல்லை. அவர் பேட்டிங் எபிலிட்டிஸ் 2 இன்னிங்ஸ்லேயும் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிடுது. அவரால் வந்து ஒரு 25 ரன் 30 ரன் அடிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்திருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர், போலிங் ஆல்ரவுண்டர்னு எடுத்தாங்க. அவர் அந்த போலிங் ஆல்ரவுண்டரை பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்கச்சு அவரை வந்து திருப்பி வந்து கொண்டு வருது ஒரு நியாயமாகவே இல்லை எனக்கு. ஸோ அவரை வந்து அவருடைய ஃபார்ம் நல்லா இல்லை, அவர் ஆட முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ்தீப், ஹர்ஷ்தீப் சிங் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சைட் லைன்ஸில் இருக்காங்க. அந்த 2 பேரில் ஆகாஷ்தீப் ஹஸ் பிளேட் 7 டெஸ்ட் மேட்சஸ். அந்த 7 டெஸ்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வேல்யூபிள். அண்ட் அவர் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸில் சூட் ஆகிற பவுலர் அவர் 100%. வேறு ஹர்ஷ்தீப் சிங் நல்ல பவுலர் தான், லெஃப்ட் ஆர்ம் வெரைட்டி இருக்குது, ஸ்விங் பவுலர் தான். ஆனால் ஒரு டெஸ்ட்டும் ஆடல, டெபியூ இருக்குது. இது வரைக்கும் ரெட் பால் கிரிக்கெட்டை ரொம்ப ஆனது கிடையாது. இதேமாரி போலிங் ஆல்ரெடி கிரைசஸில் இருக்குது, அவரை கொண்டு வந்து ஆடுறதுங்கிறது எனக்கு வந்து ஒரு நியாயமாக தென்படலை. ஓகே, கடைசி கொஸ்டினாக கௌதம் காம்பீர் மேலே ஒரு பெரிய விமர்சனம். ஐ திங்க் இன்றைக்கி ஒரு ரூமர் மாதிரி பார்த்தேன், டெஸ்ட்டில் இருந்து மோஸ்ட்லி விவிஎஸ் லக்ஷ்மன் அண்ட் மேபி கோச்சை இது பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ரூமராக பார்த்தேன். அது எவ்வளோ தொல்லை? ஏன்னா ஒரு T20யில் மோர் தென் 75% 72% அது வந்து வின்னிங் ஆவரேஜ் வச்சுருக்காரு கோச்சா. ஓடிஐயில் ஐ திங்க் 60 or 50 வச்சுருக்காரு. பட் டெஸ்ட்டில் ஐ திங்க் 20 சம்திங் அந்த இதில் தான் வச்சுருக்காரு டெஸ்ட்டில். ஏன்னா அவரும் ஒரு பெரிய டெஸ்ட் பேட்ஸ்மேனாக இதுவரை நம்ம பார்த்ததில்ல. ஏன்னா அவரோட டெஸ்ட் கரியருமே ரொம்ப ஷார்ட் கரியர். ஸோ அப்படி இருக்கும்போது கோச்சா ஒரு டெஸ்ட்டில் ஃபெயிலியராக இருக்காரோ? ஏன்னா தொடர்ந்து தோல்விகள், இவ்வளோ தோல்விகள் சந்திச்சுக்கிட்டு இல்லை. அவரை எனக்கு வந்து கௌதம் கம்பீர் அப்பாயின்ட் பண்ணச்சே ரொம்ப உடன்பாடு கிடையாது. நான் வந்து நம்மளுடைய டிபேட்லலாம் கூட சொல்லியிருக்கேன், கௌதம் கம்பீருடைய கோச்சிங் எபிலிட்டிஸை பற்றி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குன்னு. பட் அவரை பேனிக் ஆகி அவரை தள்ளி விட்டுட்டு லக்ஷ்மணை கொண்டு வரோம் அப்படிங்கிற அதெல்லாம் ஒரு டிப்பிக்கல் மீடியா ரூமர். ஸோ அதை வந்து அதில் வந்து எனக்கு வந்து தெளிவுட நம்பிக்கை கிடையாது. அதேமாரி ஒரு சீரீஸ் நடுவில் ஒரு கோச்சை தூக்குறதுங்கிறது ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும், டீமில் பெரிய கேடுகளை விளைவிக்கும். அதை வந்து பண்ணக்கூடாது. பேனிக்கார அளவுக்கு அப்படி ஒன்றும் மோசமாக இல்லைன்னு தான் எனக்கு தோன்றுறது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படி நம்ம டேக்கன் த மேட்ச் ரைட் அப் டு த லாஸ்ட் டே. பட் லாஸ்ட் தானே சார்? லாஸ்ட் மீன்ஸ் லாஸ்ட் தானே சார்? லாஸ்ட் தான். பட் என்ன நம்ம என்ன ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிப்பீங்கன்னு எதிர்பார்த்து தான் போனீங்களா? சொல்லுங்க பாப்பா நீங்கள். ஸோ இந்தியன் டீம் 2 எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இல்லை, அண்டு ஒரு டாப் பவுலருக்கு மேலே ஒரு கொஸ்டின் மார்க் எத்தனை டெஸ்ட் ஆடுவார்னு நீங்களே சொல்லுங்கள். 2வது டெஸ்ட்லேயே ட்ராப் பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகத்தில் இருந்திருக்காரு. இதெல்லாம் கேரி பண்ணிட்டு தானே டீம் உள்ளே இறங்கியிருக்கு. நீங்கள் சுப்மான் கில் பேட்டிங்கை பற்றி எல்லாரும் என்ன சொன்னாங்க, அவர் வந்து டீமில் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவர், அவளை கேப்டனாகவே போட்டாங்க, அவர் என்ன பண்ண போகிறாங்க, அவர் செஞ்சுரி அடித்து காமிச்சிட்டாரு. அண்டு ரிஷப் அவர் பேர் KL ராகுலை பற்றி நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது.
அவர் டேலண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆடுறது இல்லை, அவரும் பேட்டிங் ஆர்டரில் வேற அடிக்கடி மாற்றி இது பண்ணி அவருடைய ஃபார்மை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அவர் ஓப்பனிங் இறக்கிட்டாங்க, அவர் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ரிஷப் பந்தை பற்றியும் கொஸ்டின் மார்க் இருந்தது. அதுவும் ஐபிஎல் ஃபார்மில் வந்து ஐபிஎல்லில் ஒன்றுமே அடிக்கலை அப்படின்னாங்க. அவர் 2 செஞ்சுரி அடிச்சுக்கிட்டார். ஜெய்ஸ்வால் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஸோ இவங்க வந்து ஜெய்ஸ்வால் 2வது இன்னிங்ஸில் செஞ்சுரி எதிர்பார்த்தாங்களா? இல்லையே, அடிக்க முடியாது. எந்த டீம் வெரி ரேர்லி டீம் 2 இன்னிங்ஸ்லையும் ஆடி பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஒரு 25 டெஸ்ட் ஆடினாங்க, ஒரு டெஸ்ட்டில் ஆட முடியும். ஈவன் ஒரு செஞ்சுரி அண்ட் ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறது கூட சந்தாப்பில் அடிக்கிறது கூட அது டெஸ்ட் கிரிக்கெட்டில் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கெல்லாம் லக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ சுப்மான் கில் ஒரு கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆடுறாருன்னா 2 விஷயம். ஒன்று அவருடைய டாக்டிக்கல் மூவ், இன்னொன்று வந்து அவருடைய ஓன் எபிலிட்டி. அவரோட ஓன் எபிலிட்டியில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஹாஃப் த ஜாப் டன். டாக்டிக்ஸும் நல்லா பண்ணார். மேபி அந்த பேட்டிங்ல ஹாஃப் த ஜாப் டன். பேட்டிங் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவர் வந்து அவர் மேலே வந்து அவர் ஒரு சேனா கண்ட்ரீஸ்லையும் அவரால் அடிக்க முடியும். அவர் ஒரு கிளாஸ் பேட்ஸ்மேனுக்கு நிறைய ஏற்கனவே ப்ரூவ் ஆனது தான். பட் சில கன்சிஸ்டன்சியை பற்றி கொஸ்டின் மார்க் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் ஆன் சில பர்டிகுலர் கண்ட்ரீஸில் கொஸ்டின் மார்க் இருந்தது. அது அந்த சந்தேகத்தை இப்போ நிவர்த்தி பண்ணிட்டாரு. அதனால் அவர் மேலே நம்பிக்கை வைக்கலாங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காரு, நமக்கு தெம்பை கொடுத்துருக்காரு. அதனால் இது என்ன பேனிக் ஆகிற அளவுக்குள்ள கம்பீர் வந்து முக்கியமாக இந்த வந்து இவ்வளோ க்ளோஸாக வந்து இவ்வளோ நல்லா ஆடி தோத்துட்டாங்க இந்தியா. அதனால் இப்போ இண்டிவிஜுவலாக பிளேயர்ஸ் யாரும் டிஸ்கார்ட் ஆடக்கூடாது. அதை வந்து எப்படி ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஹேண்டில் பண்ணுறாரு அதுதான் முக்கியம். அதான் கோச்சோடைய டாக்டிக்கல் பிரில்லியன்ஸு, டாக்டிக்கல் இது ஐடியாஸு, ஒரு சப்போர்ட்டு ஃபார் கேப்டன்லாம் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பிளேயர்ஸை சேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது, பிளேயர்ஸை வந்து ஒரு பேனிக் ஆகாமல் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் தான் முக்கியம். அதை நல்லா பண்ணணும். அதை பண்ணுவார்னு எதிர்பார்ப்போம். அது பண்ணியிருக்காரா இல்லையானா அடுத்த டெஸ்ட்டுடைய ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும் பர்ஃபார்மன்ஸில். என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியா நான் எதிர்பார்த்த விட நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீல்டிங் அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப மோசமாக போயிடுது. அது வந்து அதுவே ஒரு டிஃபீட்டுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா 40% ஃபீல்டிங், 30% போலிங் வீக்னஸ். 40% போலிங் வீக்னஸ். பேட்டிங் ஃபெயிலியருங்கிறது இவர் கருண் நாயருடைய ஃபெயிலியர், லோ ஆர்டர் பேட்டிங் ஃபெயிலியர். சாய் சுதர்சன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடிக்கலாம். அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு 7 இன்னிங்ஸில் செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. நல்லா ஆடினார். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த லெவல் கிரிக்கெட்டை தன்னால் ஹேண்டில் பண்ண முடியும், அவருக்கு அந்த தகுதி இருக்குங்கிறது ஓரளவுக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால் அவர் அடுத்த டெஸ்ட்டில் முக்கியமான நம்ம நம்பிக்கை என்னென்னா சாய் சுதர்சன் ஒரு செஞ்சுரி அடிக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய அட்லீஸ்ட் ஒரு 80-90 அடிக்கணும். அவர் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத நல்ல தீர்மானமாக ஒரு கொஸ்டின் மார்க் இல்லாமல் ஒரு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியம். மீதி பேர் ஃபார்மில் இருக்காங்க, 4 பேர் ஃபார்மில் இருக்காங்க. அதில் 2 பேர் ஃபுல் இன்னிங்ஸ் ஆனாலே, அதேமாரி ஃபார்மில் ஆனாலே ஸ்கோர் 400-500 வந்துடும். பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை, போலிங் சால்வ் பண்ணணும், பூம்ரா ஆடியானும் என்னுடைய பொறுத்தவரைக்கும், என்னுடைய கன்க்ளூஷனில். அண்ட் ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும். அது இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. என்ன ஒரு இன்டர்நேஷ்னல் டீம் வந்து ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் சேர்ந்தா போல் வந்து இவ்வளோ மோசமாக ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. கேட்ச் விட்ட 2 பேருமே நல்ல ஃபீல்டர்ஸ் தான் இது வரைக்கும். இன்ஃபேக்ட் ஜெய்ஸ்வால் வந்து கேட்ச் விட்டதுங்கிறது ரொம்ப ரேர். ஏதோ 1-2 கேட்ச் விட்டுருக்கலாம் அதுக்கு முன்னாடி. ஜடேஜா கேட்ச் விட்டு நம்ம பார்த்ததே இல்லை அந்த அளவுக்கு. ஸோ அதுமாரி இதுமாரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட். ரிஷப் பந்த் அப்கோர்ஸ் இஸ் நாட் அ கிரேட் விக்கெட் கீப்பர். பட்டு அவருக்கு 2 இன்னிங்ஸில் செஞ்சுரி அடித்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் இருந்ததுனால ஒரு எனர்ஜி இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த கேட்ச் ஒன்று பார்க்காம விட்டார். அதுக்கு காரணம் வந்து ஒரு சலிப்பு. 2 இன்னிங்ஸிலும் பேட்டிங் ஆடினு ரொம்ப லாங் இன்னிங்ஸ் இல்லையா ரெண்டுமே. அவரோட லெவலுக்கு பெரிய லாங் இன்னிங்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ்லலாம் நிறைய டைம் எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நிறைய டைம் எடுத்துட்டாரு. அது ஒரு ரீசன். அண்ட் போலர்ஸ் சரியாகவே போடாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விக்கெட்டே விடாமல் இருக்குச்சே ஒரு டல்னஸ் வந்துடும் ஃபீல்டிங்கில். அதனால இருக்கலாம். பட் அது வந்து எல்லாருக்குமே ரிஷப் பந்துக்கு மட்டும் இல்லை, ஜெய்ஸ்வாலுக்கும் அதே காரணமாக இருக்கலாம். பட் ஜெய்ஸ்வால் வந்து 4 கேட்ச் விட்டதுங்கிறது ரொம்ப மன்னிக்க முடியாத தப்பு. அதை வந்து அந்த அவர் பேட்டிங் ஆடுறதெல்லாம் பார்த்தா, அவருக்கு இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அதை கரெக்ட் பண்ணிப்பாருன்னு தான் தோன்றுறது. ஸோ நம்பிக்கையோடு நம்ம 2வது டெஸ்ட்டு இறங்கலாம், நம்பிக்கையோட நல்லா ஆடலாம். அண்டு இந்தியா இஸ் வெரி மச் ஆக்டிவ், வெரி மச் ஹாவ் அ வின்னிங் சான்ஸ் இந்த செகண்ட் டெஸ்ட் ஆல்சோ. டோட்டலாக ரூல்ட் அவுட்னு சொல்லவே மாட்டோம். ஓகே சார், நிறைய விஷயத்தில் தெளிவாக பேசியிருக்கோம். இன்னும் தொடர்ந்து மேட்ச் அப்பையும் பேசுவோம். நேரத்துக்கு வணக்கம். Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together.
உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.